கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17. நாம் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் தம்முடைய கிருபையால் தருகின்ற பல நன்மைகளை குறித்து சங்கீதம் 103 தாவீது பட்டியலிடுகிறார். அவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நம்மை குணமாக்குகிறார், நம்மை நரகத்திலிருந்து மீட்டு கொண்டார், நம்மை அன்பால் சூழ்ந்துள்ளார், நம் வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்புகிறார். தகுதியற்றவர்களிடம் கூட தேவன் இரக்கமுள்ளவராகவும் அன்பாகவும் இருக்கின்றார். அவர் எளிதில் கோபப்பட மாட்டார். அவர் ஒருபோதும் வெறுப்புணர்வை வைத்திருப்பதில்லை. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் நம்மை தண்டிக்கவில்லை. இந்த கிருபைகளை எல்லாம் எண்ணி பார்த்து நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் நம்முடைய நீதியால் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கிருபை நமக்கு எப்போதும் தேவை. அதை கொடுக்க அவர் எப்போதும் தயாராக இருக்கின்றார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையால் எங்களை ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்தி வருவதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சித்தத்திலே நாங்கள் நடக்கவும் உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்கள் நீதியாகிய கர்த்தராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.